சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 25ஆம் தேதி. ஜெயங்குல்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். நான் என் கிறிஸ்தவ ஊழியத்தை தொடங்கிய போது கூடுதலான ஆவிக்குரிய வரம் இருந்தால் தேவன் என் மூலமாக ஆழமாகவும் வலிமையாகவும் செயல்பட முடியும் என்று நான் நினைத்தேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க ஆசைப்பட்டேன். அதன்படி பல இடங்களில் இது போன்ற பல அற்புதங்களை நடப்பதை காண தேவன் என்னை வழிநடத்தினார். பிறகு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் அதே மனிதர்கள் பாவத்திற்கும் இருளுக்கும் மீண்டும் திரும்பி சென்றதை நானே கண்டேன். எனவே தேவன் வெளிப்புற அடையாளங்கள் மூலம் செயல்படுவதில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நமக்கு தெரியாத மிகவும் அமைதியான முறையில் அவர் கிரியை செய்கிறார். விசுவாசிகள் மத்தியிலும் கூட பலர் வெளிப்புற காரியங்களை அதிகமாக சார்ந்திருக்கிறார்கள். கூட்டங்களுக்கு செல்வதன் மூலமும் நல்ல பிரசங்களை கேட்பதன் மூலமும் நல்ல போதனைகளை பெறுவதன் மூலமும் நல்ல மனிதர்களை சந்திப்பதன் மூலமும் ஆவிக்குரிய ரீதியில் பலம் பெறலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் அவர்கள் மறைவான மன்னாவை புசிக்க கற்றுக்கொள்ளாததால் ஆவிக்குரிய ரீதியில் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். மறைவான மன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் அவருக்காக அமைதியாகவும் தனியாகவும் காத்திருக்கும்போது நீங்கள் அவரை புசிக்கலாம். நீங்கள் வேதத்தை ஒரே நேரத்தில் மணிக்கணக்காக வாசிக்கலாம். நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்கலாம் மற்றும் 1 அல்லது 2 நாட்கள் அல்லது 1 வாரம் கூட தவறாமல் உபவாசம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வெறுமையாகவும் தோற்கடிக்கப்பட்டதாகவும் உணரலாம். மறைந்திருக்கும் மன்னாவை அமைதியாக உணரும் இரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாததே இதற்கு காரணம். நீங்கள் தேவனிடம் எப்பொழுதும் விண்ணப்பங்கள் மற்றும் கோரிக்கைகளுடன் செல்கிறீர்களா? உண்மையில் அவரை புகழ்வதிலும் ஆராதிப்பதிலும் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? நமக்காகவும் பிறருக்காகவும் விண்ணப்பங்களை எடுத்து செல்லும்போது அதிக நேரத்தையும் அவரை வழிபடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் மிக குறைந்த நேரத்தையும் கொடுப்பது மிகவும் எளிதானது. அவரை புசிப்பது மற்றும் பருகுவது என்பதன் உண்மையான அர்த்தம் அவரை புகழ்வதும் அவரை ஆராதிப்பதும் அவரை உயர்த்துவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுமே ஆகும். அவரை புசித்து பருகுவதன் மூலம் நாம் நமக்குள் ஜீவனை பெறுகிறோம். மறைவான மன்னாவின் இரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் பூமிக்குரிய மற்றும் இயற்கையான ஆசைகள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் விடுபடுவீர்கள். மேலும் உங்களிடம் ஏராளமான வேத அறிவு உள்ளது என்ற எண்ணத்திலிருந்தும் விடுபடுவீர்கள். என்னுடைய ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் வேதத்தை மனப்பாடமாக கற்று பல வசனங்களை மனப்பாடம் செய்து வேத அறிவால் என்னை நிரப்பினால் நான் ஆவிக்குரிய ரீதியில் பலமாகி விடுவேன் என்று நினைத்தேன். அதனால் நான் இரவும் பகலும் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆயினும் இன்னும் எனக்கு ஆவிக்குரிய பசி திருப்தி இல்லாமல் இருந்தது. மறைவான மன்னா வேத அறிவு அல்ல, மாறாக கர்த்தர் என் ஜீவ அப்பமாக மாறியதும் நான் அவரை ஆராதிக்க கற்றுக்கொண்ட போது என் பசி திருப்தி அடைந்தது.